ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் ஒரு குடும்பமாக, ஒரு தனிநபராக வாழ்க்கையில் உயர்ந்து மேலோங்கி நாம் நிற்க வேண்டும் என்று போராடுகிற வேளையிலே பல்வேறு சூழல்கள் நம்மை தடுமாறி விழக்கூடிய நிலைகளை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஆனால் எந்த ஒரு மனிதர் நம்பிக்கையோடு விழுந்தாலும் கூட மீண்டும் எழுந்து நாம் செல்லலாம் என்ற ஒரு நோக்கத்தை உள்ளத்திலே உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கிய இலக்கை அவர்கள் பயணம் செய்கிறார்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே எருசலேம் நோக்கி செல்லுகிற ஒரு பயணத்திலே எரிகோவை நெருங்குகிற வேளையில்தான் இந்த பார்வையற்ற மனிதரை அவர் பார்க்கிறார். இந்த பார்வையற்ற மனிதர் பிறவிலேயே அவர் பார்வையற்றவர் அல்ல. இடையிலே ஏதோ ஒரு நோய் காரணமாகத்தான் இந்த மனிதர் பார்வையை இழந்த ஒரு மனிதர். மீண்டும் பார்வை கிடைக்குமா என்பதுதான் இவருடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. மீண்டும் மனிதரை பார்க்க முடியுமா, இயேசுவை பார்க்க முடியுமா என்ற ஒரு பேர் ஆவல் உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த பக்கமாக வருகிறார் என்ற செய்திதான் இந்த மனிதருக்கு காதுகளில் எட்டுகிறது. ஆனால் இந்த முறை ஆண்டவர் இயேசு என்னை கடந்து செல்கிற வேளையிலே கண்டிப்பாக அவரை பார்த்து அவரை அழைத்து இந்த பார்வையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அவரை நெருங்கி வருகிற அந்த வேளையிலே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிற அந்த ஒரே வார்த்தை ஆண்டவர் இயேசுடைய இதயத்தை இன்றைய நாளிலே அவர் தொடுகிறது. ஆண்டவர் இயேசு வருகிறார், அவரை பார்த்து அழைக்க வேண்டும் என்ற ஆசையோடு அவர் அழைக்கிற வேளையிலே அவரை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களும் அவரை அதட்டுகிறார்கள், பேசக்கூடாது என்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய கவலை இவருடைய கவலை கேட்டதல்ல. எனக்கு பார்வை வேண்டும், என்னுடைய கவலை எனக்கு தான் தெரியும், என்னுடைய வேதனை எனக்கு தான் தெரியும், என்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆண்டவரிடமிருந்து இந்த நாளிலே இந்த பார்வையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடாப்பிடியாக நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு அணுகுகிறார். ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே அவருக்கு பார்வை கொடுக்கிறார். இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை நமக்கு அழகாக சொல்கிறது, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளுகிற அனைவரும் பேறு பெற்றோர், ஏனெனில் ஆண்டவர் மட்டுமே அவர்களுடைய நம்பிக்கை. இந்த மனிதருக்கு யார் அதிகபட்சமாக நம்பிக்கையாக இருந்திருக்க வேண்டும்? சுற்றி இருந்த மனிதர்கள் அல்ல, அவரோடு உடனிருந்தவர்கள் அல்ல, ஆண்டவர் இயேசு மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையாக இருந்திருக்க வேண்டும். அவரால் மட்டும்தான் இந்த மிகப்பெரிய ஒரு காரியத்தை வாழ்க்கையிலே செய்ய முடியும். அவை நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மனிதருடைய சிந்தனைகள் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. வாழ்க்கையிலே தளர்ந்து போகிற வேளையிலே, தள்ளாடுகிற வேளையிலே என்ன செய்வது, நாம் அடுத்த படி எதை நோக்கி நாம் வைப்பது, யார் நமக்கு உதவி செய்வார் என்று மனம் குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே இந்த மனிதனுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய சிந்தனைக்கு வருகிறது. தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். இந்த தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்ற ஒரு வார்த்தையிலே ஆண்டவரால் செய்ய முடியாத காரியங்கள் இல்லவே இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு பகுதி, செய்ய முடியாத ஒரு காரியங்கள், செய்ய முடியாத ஒரு இடம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை. எல்லா இடங்களும் எல்லா நிலைகளும் ஆண்டவரால் நிரப்பப்படுகிற இடமாக இருக்கிறது. அது நிரப்பப்படுகிற இடத்திற்கு ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவன் மீது கொள்ளுகிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பாதையில் நாம் பயணம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து எந்த இடங்கள் நிரப்பப்பட வேண்டுமோ அந்த இடத்தை அவர் நிரப்பி நம்மோடு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு இந்த வழியிலே இணைந்து நம்ம நாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.